ஹலோ. இன்றைக்கி இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை எப்படி பிளாட்ஃப்ரேம் அண்ட் தென் ஃபார்ம் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃபைலுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதில் இங்கே நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த நியூ கொடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம் டயக்ராம்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு இங்கேயே நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை செலக்ட் பண்ணி எங்கே சேவ் பண்ணணுமோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். நம்ம ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் அதர் சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சேவர்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் இங்கே EPLANல் கிடையாது. நம்ம போட என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கெண்டில் சேவ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோல்டர் போட்டு இங்கே வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பேசிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பேசிக் ப்ராஜெக்ட் என்னதுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்களேன். இங்கே கிளிக் பண்ணோம்னா இப்போ இங்கே நிறையா பேசிக் ப்ராஜெக்டோட கோட்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஒரு கோடும் ஒரு கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ NFPங்கிறது தான் நம்ம ஆட்டோகேடில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அண்ட் தென் IECங்கெல்லாம் ஆட்டோகேடில் சில கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கோஸ்ட்டு GB ஒரு கண்ட்ரிக்கும், லைக் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ரஷ்யன் கண்ட்ரினா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் தென் ஜெர்மனி அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 3 கண்ட்ரி தவிர மற்ற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது IEC தான். ஸோ நீங்கள் இந்த IECயில் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் அப்டேட்டட் வெர்ஷன் IEC பேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை க்ரியேஷன் டேட்டுன்னு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டு நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது இது. சப்போஸ் நீங்கள் 1 மந்த் பிஃபோர் இல்லைனா 1 வீக் பிஃபோர் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டேட் அண்ட் டைமை இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அது. நான் இன்னைய டேட்டை கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை க்ரியேட் உங்கள் நேம் இல்லை உங்கள் கம்பெனி நேம் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம், சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே யூசர் டிஃபைன்டு அப்படின்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததும் இதெல்லாம் என்னது அப்படின்னா டீட்டெயில். உங்களுக்கு 2 ஆப்ஷன். என்னது அப்படின்னா, இங்கே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இங்கே எடிட் பண்ணாலும் நம்ம உள்ளார ஃபார்மு அண்ட் தென் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கேயே எடிட் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வேண்டாம். சப்போஸ் சில கம்பெனிஸ் இங்கே எடிட் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த கம்பெனி அட்ரஸ் எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் கம்பெனி அட்ரஸை போட்டுக்கலாம். லைக் ABC Private Limited. சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடப்போகுது. அதே போல் இப்போ இதுவும் எனக்கு வேணான்னா இதையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, வோல்டேஜ் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி லெவல், இது எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் தென் உங்கள் கம்பெனியோட நேமு, உங்கள் கிளைண்ட் கம்பெனியோட நேமு, இந்த டீட்டெயில்ஸ் மொத்தமும் இது இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்ஸும் நம்ம ஃபார்ம்லேயும் ஃப்ரேம்லேயும் கொண்டுட்டு வருவோம்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. ஸோ அது தேவையில்லை, சரிங்களா. ஏன்னா உங்கள் கம்பெனி அட்ரஸும் வெளியே தெரிய வேண்டாம், இல்லை உங்கள் கிளைண்ட் அட்ரஸும் வெளியே தெரிய வேண்டாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணால் போதும். என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டோட கெப்பாசிட்டி வோல்டேஜ் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அது நம்ம அந்த ஃப்ரேம்லேயும் ஃபார்ம்லேயும் எடிட் பண்ணுவோம், அதை அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது இப்போ இப்படியே லீவ் பண்ணிடலாம். சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணால் இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி
என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக அது வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததும் இங்கே நமக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று ஷோ ஆஃப் ஆகிருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் டைட்டில் பேஜ். சரிங்களா? இப்போது இந்த டைட்டில் பேஜை இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளாக் கலர் லைன் இருக்கு இல்லையா, நல்லா திக்காக, இந்த பிளாக் கலர் லைன்லேருந்து இங்கே கீழே இருக்கிற பிளாக் கலர் லைன், இதிலிருந்து இந்த போர்ஷனுக்குள் இதுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே நம்ம என்னான்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டேபிள் காலமை. சரிங்களா? இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில் இது எல்லாமே பிளாட் ஃப்ரேம்னு சொல்லணும். நான் மறுபடியும் காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. இங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்மு அண்ட் தென் பிளாட் ஃப்ரேமு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளாக் கலர் லைன்லேருந்து இதுக்குள்ளார இருக்கிற பிளாக் கலர் லைன், இதுக்குள்ளார இருக்கிற மொத்த டீட்டெயிலும் நமக்கு என்னது அப்படின்னா ஃபார்ம். உங்களுடைய அவுட்டர் பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மு இல்லை ஃப்ரேம், நீங்கள் எதை வேணாலும் எடிட் பண்ணலாம். ஒவ்வொன்றா எடிட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே வச்சு எடிட் பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் செலக்டே பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுவுமே செலக்ட் ஆகலை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் டைட்டில் பேஜ். இந்த டைட்டில் பேஜில் என்ன இருக்கும்னா நம்ம ப்ராஜெக்டோட மொத்த டீட்டெயில் இருக்கும். நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் வந்து மினிமம் ஒரு 15, 20, 25 அந்த ரேஞ்சில் தான் ஷீட்ஸ் இருக்கும். ஷீட் நம்பர் 1, 2, 3, 4, 5. சரிங்களா? மொதல் ஷீட்டே இது தான் இருக்கும் EPLANல. இதில் என்னென்ன இருக்குன்னா, நிறைய பேர் விருப்பப்படுவாங்க, நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் இருக்கும். சில பேர் கிளைண்ட் கம்பெனியை மென்ஷன் பண்ண வேணான்றவாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணிடலான்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இப்போ நம்ம இதை எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே மாஸ்டர் டேட்டான்னு இருக்கு இல்லைங்களா, மாஸ்டர் டேட்டாவை கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஃபார்மை எடிட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை காப்பி கொடுத்துக்குறேங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அங்கே சூஸ் பண்ணது என்னது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் இங்கே காமிக்கிறேன். இங்கே டைட்டில் பேஜ், இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரீங்க. நம்ம யூஸ் பண்ண ஃபார்ம் நேம் வந்து F26001. சரிங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஃபார்மு இதில் காப்பி F26001 இதுதான் நம்ம யூஸ் பண்ணது. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இது காப்பி கேட்கும். இங்கே நீங்கள் ஏதாவது ரீநேம் கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக ரீநேம் கொடுக்கலாம். நான் நியூ ஃபார்ம் சிடி ப்ராஜெக்ட், நான் சிடின்னு கொடுத்துக்கிறேன், சர்க்யூட் டயக்ராம் ப்ராஜெக்ட். சரிங்களா? கொடுத்துக்கிட்டு இங்கே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் இது செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டெலீட் கொடுத்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? அதே போல் இந்த லைனு சரிங்களா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையாவே செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலீட். அடுத்தது இதுவும் வேண்டாம், டெலீட். இங்கே ஃபார்ம் நேம்னு இருக்கு பாருங்கள், இது டெலீட் பண்ணிடுங்க. அப்புறமா இதை ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எம்டியாக இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளார வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
ஸ்ட்ரைட்டாக இன்செட்டுக்கு வந்துடுங்க. இன்செட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட். ஸோ நான் இப்போ இங்கே டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி நேம், சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு EPLAN அப்படின்னே டைப் பண்ணுறேன், சரிங்களா? EPLAN ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே ஃபார்மேட்டுக்கு போங்க. இது கம்பெனியோட நேம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 20 mmன்னு வச்சுருக்கேன், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கேயே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 வேணாம், எனக்கு ஒரு 18 போதுனாலும் இங்கேயே 18ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர், இது பிளாக் கலரில் வருது. இப்போ நம்ம லெட்டர் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஓகே, இங்கேயும் அப்ளை கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. EPLAN ப்ரைவேட் லிமிட்டட்னு வரும். நமக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ இது எனக்கு தேவையில்ல. இப்போ நான் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து, சரிங்களா? இங்கே ஃபார்மேட்டுக்கு போங்க. ஃபாண்ட் சைஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை நான் 2.50ன்னு கொடுத்துக்கிறேன். இதை நான் பிளாக் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ப்ராஜெக்ட்டுன்னு டைப் பண்ணால் இங்கே வந்திருக்கு பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்ட். சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்படியே இங்கே ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ஃபைனு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். கம்பெனி அட்ரஸ், சரிங்களா? கம்பெனி அட்ரஸ் அப்ளை கொடுத்துருங்க, ஓகே. இதையும் கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கிறோம். மேலே இருக்கிறது ஒரு சைஸில் இருக்குது, கீழே இருக்கிறது வேறு சைஸில் இருக்குது. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நான் 3.5 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே. அதுக்கப்புறமா இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி லைட்டாக மூவ்மெண்ட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு, கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அப்ளை, நெக்ஸ்ட்டு ஓகே. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இது இங்கே கிளிக் பண்ணி 5 கொடுத்து அப்ளை ஓகே. இந்த ப்ராஜெக்டை இதுக்கு நேராக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கேயும் டபுள் கிளிக்கு, இங்கே 2.5 மாற்றி 5 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை ஓகே. இதையும் இதுக்கு நேராக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கேயே ரைட் கிளிக் கொடுத்தீங்கனாலும் இன்செக்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். போனதுக்கப்புறமா நான் இமெயில் ஐடி, சில பேர் கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, நான் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட்டு இதுலேயும் வந்து நான் 5ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு அப்ளை ஓகே, சரிங்களா? கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரைட் கிளிக்கு, இங்கே இன்செக்ட் போகிறீங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் டைப் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நேராக வச்சு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறீங்க.
மறுபடியும் ரைட் கிளிக்கு, இன்செக்ட் டெஸ்ட்டு. சரிங்களா? இப்போது ப்ராஜெக்ட் நேமு நான் ஒரு பவர் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பவர் சர்க்கியூட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு அப்ளை, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் ரைட் கிளிக்கு, இன்செக்ட் டெஸ்ட்டு. பவர் சர்க்கியூட்டுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கம்பெனி அட்ரஸ் கொடுக்கணும். சரிங்களா? நான் ஒரு XYZ அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் தென் உங்கள் கம்பெனி என்னவோ அந்த நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் சும்மா எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது அதை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். XYZ சென்னை. அதையும் கொடுத்துருங்க. இதை லைட்டாக மேலே மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக்கு, டெக்ஸ்ட்டு. சரிங்களா? வோல்டேஜ் வந்து நான் 400 வரையும் வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி 240 வரையும் வச்சுருப்பாங்க. நான் 400 வரையும் வச்சுக்கிறேன். இல்லைனா 240 கூட இருக்கட்டும். 240 வோல்ட். இங்கேயும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்ளை, ஓகே. இங்கே பாருங்கள், 240 வோல்ட். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடிக்கு கம்பெனியோட மெயில் ஐடி என்னவோ நீங்கள் அதை தாராளமாக அதையும் கொடுத்துக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா கம்பெனியோட மெயில் ஐடி அதே போல் சேம் xyz@gmail.com அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்து அதையும் இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சில கம்பெனிக்கு இன்னும் ஒரு லோகோ இருக்கும். அந்த கம்பெனியாக இதுதான் நம்ம கம்பெனியோட லோகோ. அந்த மாதிரி லோகோவும் இருந்ததுன்னா நம்ம கொண்டுட்டு வந்து வைக்கணும். சரிங்களா? அது எப்படி வைக்கணும்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்செர்ட் இமேஜ் ஃபைல்னு வரும். ஆர்எல்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே இன்செர்ட்டில் இமேஜ் ஃபைல்னு இருக்கு இல்லைங்களா? அந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இமேஜ் வந்து நான் டெஸ்க்டாப்லேருந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போது EPLAN லோகோவே எடுத்துக்கிறேன். EPLAN லோகோ செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு லோகோ எந்த பக்கம் வரணும், சில பேர் பின்னாடி வைப்பாங்க, சில பேர் முன்னாடி இருக்கும். நான் இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். எனக்கு எங்களுடைய லோகோ எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதை லைட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ தான் ஃபார்ம். இப்போது இந்த ஃபார்முக்கு பேர் நியூ ஃபார்ம் CD-F26. நான் இப்போ இதை க்ளோஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணது இதில். சரிங்களா? இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்ம் நேம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம் நேமில் போய் ப்ரௌஸ் கொடுங்க. இதில் நியூ ஃபார்ம் சிடியிலே இருக்கும். இல்லாட்டி சப்போஸ் கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள், நியூ ஃபார்ம் சிடின்னு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க, ஓகே கொடுங்க. இதோ நம்ம போட்ட க்ரியேட் பண்ண ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மை ரெடி பண்ணுறோம். அடுத்த செக்ஷனில் நம்ம இந்த பிளாட் ஃப்ரேமை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.